Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம ஆட்டு மூளை பொரியல் ரொம்பவே சிம்பிளா and டேஸ்டா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஆட்டு மூளையை எப்படி க்ளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ண பிறகு இத நம்ம என்ன பண்ணனும் அப்படினா சுடு தண்ணில மஞ்சள் தூள் உப்பு போட்டு இந்த ஆட்டு மூளையும் சேர்த்து ஒரு 2 ல 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இது மாதிரி கொதிக்க விடறனால அதில இருக்க கிருமியும் வெளியாகிடும். அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்ட்டா குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்ட்டான அந்த பீஸ் ஒரு இதுவா இருக்காது, குழஞ்சு போய்டும். இது மாதிரி நம்ம செஞ்சிட்டு பீஸை கட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பீஸ் அப்படியே இருக்கும், எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும், ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. குழந்தைங்களுக்கு இத நீங்க அப்படியே டைரக்ட்டா அதாவது ஒரு 10 months பேபிக்கு இந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு இது மாதிரி இருக்குலையா, இந்த பீஸை நீங்க அப்படியே டைரக்ட்டாவே கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது, குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மென்ட்க்கு கூட இது நல்லது. அது மட்டும் இல்லாம இதுல ஃபேட் கண்டென்ட் அதிகம். அந்த ஃபேட் குழந்தைங்களோட உடம்புக்கு நல்லது. இப்போ ஒரு pan வச்சு அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 4 ல இருந்து 5 பெரிய வெங்காயம் நிறைய சேர்க்கணும். சோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரே பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும். கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட்டா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுல கொஞ்சமா உப்பு ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துறேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இதில் 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்து கூட மூளை பொரியல் பண்ணுவாங்க. அப்படி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் முட்டையை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக பரட்டி தான் விடணும். அதை குத்துற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மூளையோட பீஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ இது மாதிரி பரட்டி விட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ணிங்கன்னா சூப்பரான மூளை பொரியல் ரெடி ஆகிடும். என்னோடய சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.